பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஒரு சில பாண்ட்லாம் வந்து 18% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. உடனே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 18% இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டில் போட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டே வந்து நிஃப்டியே வந்து 12% 10% தான் கொடுக்குது. நான் வந்து பாண்ட்லேயே வந்து 18% போட்டுரு அப்படின்னு சொல்லி பாண்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு பாண்டு வந்து உங்களுக்கு வந்து 18% கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ ஏன் வந்து உங்களுக்கு வந்து 18% கொடுக்கணும்? ஏன் வந்து பேங்க் லோன் போய் எடுக்கக்கூடாது? இப்போ பேங்க் லோனுக்கு போனோம் அப்படின்னா அந்த கம்பெனி பேங்க் லோன் வந்து 12% 10%ல கிடச்சிரும்ல. இப்போ டாடா கம்பெனி இருக்குது, பேங்க் போகிறாங்க, லோன் எடுக்க போகிறாங்க, அவங்களுக்கு வந்து 12% 10%லேயே வந்து அவங்களுக்கு வந்து லோன் கிடச்சிரும். ஏன் இந்த கம்பெனி வந்து பேங்க் போய் 10-12%ல வந்து வட்டியில் வந்து அவங்களால எடுக்க முடியல? அப்போ பேங்க் வந்து ரிஜெக்ட் பண்ணுறான், இந்த கம்பெனியை வந்து ரிஜெக்ட் பண்ணுறான். ஏன் ரிஜெக்ட் பண்ணுறான் அப்படின்னா, பேங்க் எவாலுவேட் பண்ணி நீ வந்து 12% கொடுக்குறதுக்கே, அவன் வந்து 12% கொடுக்குறதுக்கே உனக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லை. நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த அமௌண்ட்டு திரும்பி வரும், நீ வந்து ப்ராப்பராக வந்து பே பண்ணுவ அப்படின்ற ஒரு எலிஜிபிலிட்டி இல்லை. அப்படின்றனால தான் பேங்க் வந்து அந்த மாதிரி கம்பெனிகளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டான், லோனே கொடுக்க மாட்டான். இப்போ 2 பேர் நம்மளை வந்து எடுத்துக்கோங்க. ஒருத்தர் வந்து சேலரிடி எம்ப்ளாயி, இன்னொருத்தர் வந்து அன்சேலரிடி எம்ப்ளாயி. இப்போ சேலரிடி எம்ப்ளாயி போனோம் அப்படின்னா பேங்க் வந்து உடனே வந்து லோன் கொடுத்துருவான், பர்சனல் லோன் போட்டோம் அப்படின்னா. அன்சேலரிடி எம்ப்ளாயி வந்து போய் கேட்டால் அப்படின்னா லோன் கொடுப்பாங்களா? லோன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படின்னா அவனுடைய ரீபேயிங் கெப்பாசிட்டி கிடையாது. இதுவே தான் வந்து சின்ன கம்பெனிக்கு வந்து அப்ளை ஆகும். இப்போ டாடா கம்பெனி போகிறாங்க அப்படின்னா டாடா கம்பெனிக்கு லோன் கொடுத்துருவான். ஏன்னா வந்து டாடா கம்பெனி வந்து அவனுக்கு தெரியும் அது வந்து ஒர்த் இருக்குது, வேல்யூ இருக்குது, அவன் வந்து ரீபே பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி. இப்போ இதுவே வந்து ஒரு சின்ன கம்பெனிக்காரன் போய் வந்து கேட்டான் அப்படின்னா அந்த கம்பெனியை வந்து எவாலுவேட் பண்ணிவிட்டு அந்த கம்பெனிக்கு வந்து லோன் கொடுக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி இல்லைன்ற மணி ரிஜெக்ட் பண்ணுவான். அப்போ அங்கே வந்து யார், அப்போ அவங்களுக்கு வந்து மணி வந்து எங்கேருந்து ரைஸ் பண்ண முடியும்? இந்த மாதிரி வந்து ஆசை காட்டி வந்து 18%, 14%, 17% சொல்லி ஆசை காட்டி நம்மளுடைய ரீட்டைல் மக்களை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு அந்த அமௌண்ட்டை தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து ஒரு 15%, 16%, 20% அப்படின்னு சொல்லி வட்டி இருக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. அதெல்லாம் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கேபிட்டலுக்கே வந்து மோசமாயிரும். பி கேர்ஃபுல்.